எல்லோருக்கும் வணக்கம். நேத்தைக்கு வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேரம் டைம் குடுத்து, வித்தின் இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ணல அப்டின்னா, ஈரானுடைய பவர் பிளான்ட் ஃபுல்லாவே நாங்க அடிச்சுருவோம். இதுல ஃபர்ஸ்ட்டு பிக்கஸ்ட் பவர் பிளான்ட் அடிச்சுருவோம் அப்டிங்கிறத சொல்லியிருந்தாரு. இது வந்து என்னன்னா, ஒரு வார் அறிக்கை மாரி இருந்தது. அதனால உலக பங்குச் சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே கட கட கடன்னு ஃபால் இந்தியன் மார்க்கெட்டும் நிஃப்டி வந்து 600 புள்ளிகள் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 1800 புள்ளிகள் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக்கான ஃபால் இந்தியன் மார்க்கெட்ல 14,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் வைப் அவுட் ஆயிருக்கு. பட் இது எல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் குளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சேஞ்ச். ரைட் நவ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நிஃப்டி 23,114ல ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் வந்து அபோவ்ல நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி இதே நிலைமை தொடர்ந்தது அப்டின்னா, 600 புள்ளிகள் நாளைக்கு வந்து கேப் அப் ஆகலாம். வழக்கம் போல டொனால்ட் ட்ரம்ப் குடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஈரானோட நடந்த பேச்சுவார்த்தையில புராகிரஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதைத் தொடர்ந்து நாங்க வந்து தாக்குதல 5 நாள் வந்து ஸ்டாப் பண்றோம். அப்டின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்காரு. நமக்கு தோணும், என்னடா இது நேத்திக்கு வந்து இப்டி சொன்னாரு, இன்னைக்கு அந்தர் பல்ட்டி அடிக்கிறாரே அப்டின்னு தோணும். பட் பட் இத நம்ம டெக்னிக்கலா மார்க்கெட்ட வாட்ச் பண்றவங்க முன்னாடியே நமக்கு தெரியும். நேத்திக்கு நம்ம வந்து கிளியரா சொல்லியிருந்தோம். இந்த பாயிண்ட் வரம்போது 22,500ல இருந்து 22,400 வரம்போது, ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேத்திக்கு நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கியூரியாசிட்டிக்கு நான் இப்ப திருப்பி அத போட்டு காமிக்கிறேன். 22,500ல இருந்து 22,400ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா? கரெக்ட்டா 22,500ல இருந்து 22,400ல ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வரலாம். பாத்தீங்களா அந்த கிளிப்ப? அதாவது லாஜிக்கலா எல்லாருக்குமே என்ன தோணும்னா, இந்த நியூஸ்னால தான் ஆஃப்டர் இந்த ட்ரம்ப் சொன்ன இந்த நியூஸ்னால தான் மார்க்கெட் வந்து 600 பாயிண்ட் ரைஸ் ஆயிருக்குன்னு தோணும். பட் இத முன்கூட்டியே 1 நாளைக்கு முன்னாடி முன்கூட்டியே எந்த ஒரு இதுவும் வராதுக்கு முன்னாடியே இங்க பாசிட்டிவா ஒரு நியூஸ் வரும். ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடியும். ஸோ டெக்னிக்கல் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து இதுல ஒரு ரியல் எக்ஸாம்பிளா புரிஞ்சிருக்கும். ஏன்னா சம்திங் வந்து நமக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர வந்து கணிக்கணும். நியூஸ்ங்கிறது டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் அத ஒரு ஒரு புரிதலுக்காக மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். மத்தபடி மார்க்கெட்ட ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ண தெரியணும். ஃபைன். நிஃப்டிய டெக்னிக்கலா பார்க்கும்போது, கரெக்ட்டா அதனுடைய பொசிஷனல் சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆவுது. 22,500ல இருந்து 22,400, 22,350ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 இயர்ஸ் உடைய சப்போர்ட். ஒரு 2 1/2 இயர்ஸ் உடைய சப்போர்ட். இந்த வேல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆவுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க பிரேக் அவுட் ஆகும்போதே ஒரு 3 வீக்ஸ் பிஃபோராவே 24,500 உடைக்குது. 24,500 உடைக்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகும். இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 22,500 தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து டிராஸ்டிக்கா ஃபால் ஆயிருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகணும். டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகணும். அப்படி பவுன்ஸ் ஆகும்போது எப்படிலாம் பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இங்கிருந்து ஃபால் ஆற இந்த ட்ரெண்ட் இந்த டாப் டூ டாப் வந்து மஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த வேல தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும்போது எந்த இடத்துல வந்து நிக்கும்? இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதாவது 23,400, 23,425ங்கிறது நமக்கு ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இத பிரேக் பண்ணும்போது மட்டுமே ஃபர்தரா 23,400க்கு மேல பிரேக் பண்ணி ஒரு ஹவர்லி கேண்டில் குளோஸ் ஆகும்போது மட்டுமே ஃபர்தரா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, ஹவர்லி ட்ரெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் அவுட் ஆயிட்டு தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் போட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. ஏன்னா இந்த மாரி இருக்கக்கூடிய மார்க்கெட் அ சாதாரணமா டிராஸ்டிக்கா ஒரு 500 பாயிண்ட், 600 பாயிண்ட் கேப் அப், கேப் டவுன்ன்ற மாரி சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன் வந்து வரும். ஸோ இத ஹேண்டில் பண்ணதுக்கு பொசிஷனலா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் போட்டு
ட்ரேட் பண்ணுங்க. ஃபைன். இதே மாரி தான் பேங்க் நிஃப்டியும் பாருங்க, பொசிஷனலா இந்த ஒரு வேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு சேனல்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப ரைட் நவ் வந்து இந்த சேனலுடைய சப்போர்ட் லெவல்ல தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஓகே. மார்க்கெட் வந்து இந்த ஒரு சப்போர்ட் லெவல்ல தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஸோ 51,400 51,450ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலு. ஸோ பொசிஷனலா பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் லெவல்ல இருக்குது. நிஃப்டியும் சப்போர்ட் லெவல் 22,500 22,300ங்கிறது பொசிஷனலா நிஃப்டிக்கும் சப்போர்ட் லெவலா இருக்கு. இதே மாரி சென்செக்ஸுக்கும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். சென்செக்ஸும் பாருங்க ஷார்ட் டெர்ம்ல மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் அவுட் ஆகி இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரி, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகி, இப்ப ரைட் நவ் வந்து பாருங்க, ஷார்ட் டெர்ம்ல டபுள் பாட்டம் ஜோன்ல இருக்குதா? ஸோ, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி பொசிஷனலா சப்போர்ட்டிவ் ஜோன்ல இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகலாம். நெக்ஸ்ட் பேட்ச் ஏப்ரல் 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து செக் அவுட் பண்ணலாம். க்ரூட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சி க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து பொசிஷனலா பிரேக் அவுட் ஆயிருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துடைய டபுள் டாப் ஜோன்ல ட்ரேட் ஆகுது. 2022, 2021ல இருந்து இந்த டபுள் டாப் ஜோன்ல தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இங்க மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படலாம். இந்த கரெக்ஷன பொறுத்தளவுக்கு எ மார்க்கெட் வந்து இங்க வந்து ரைஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதாவது எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் இந்த மாரி ரைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகும். அந்த அளவுக்கு விழாது. இந்த மாரி ரைஸ் ஆச்சுன்னா. இதே மாரி இந்த மாரி ரைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்ளோ ஃபாஸ்ட்டா ரைஸ் ஆகுதோ, அதே ஃபாஸ்ட்ல கீழ ஃபால் ஆகும். அதிகமா ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும். அதிகமா ஃபாஸ்ட்டாவும் நடக்கும். ஸோ இந்த மாரி தான் இப்போ ரைட் நவ் வந்து ஷார்ப்பா ரைஸ் ஆயிருக்கு. இதே மாரி ஷார்ப்பா ஃபால் ஆறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்ட்ராடேய பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயிலினுடைய மொமெண்டம் இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவ் ரீஜியன்ல இருக்குது. இந்த ரீஜன் அதாவது 8,300 8,350ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட். இத பிரேக் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஹவர்லிலயோ, ஒரு 4 ஹவர்லயோ பிரேக் பண்ணி குளோஸ் ஆகணும் பிலோல. குளோஸ் ஆச்சுன்னா, இன்னுமே ஃபர்தரா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். என்ன வேகத்துல ஏறுச்சோ, அதே வேகத்துல இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் பொசிஷனல் சப்போர்ட் 6,200லேருந்து 6,300 இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமா கோல்டு வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் கோல்டுடைய சார்ட்ட வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கிளியரா பிரேக் அவுட் ஆயிட்டு, அதனுடைய குளோசிங் வந்து இந்த லெவலுக்கு மேல தான் குளோசிங் ஆகுது பாருங்க. 1,41,000ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட். இத பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் குளோசிங் தான் அந்த பிரேக் அவுட்ட தீர்மானிக்கும். ஓகே. இன்னைக்கு குளோசிங் வந்து 1,40,000 ஆர் 1,40,500க்கு பிலோல அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் குளோஸ் ஆச்சு அப்படின்னா மட்டுமே ஃபர்தரா வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும். ஏன்னா, இதனுடைய இந்த இந்த போக்கு வந்து பாருங்க, அதாவது கோல்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்குச்சுன்னா, அதுல பாருங்க கிட்டத்தட்ட 60% ரைஸ் ஆகுது. அகைன் இந்த ரைஸ்க்கு எவ்வளவு தூரம் ஃபால் ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாரி ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்ல தான் ட்ரேட் ஆவுது. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த குளோஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா, இந்த ட்ரெண்ட் இங்கிருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டோடைய பிரேக் அவுட்ட தீர்மானிக்கக்கூடிய இந்த இந்த குளோஸ் 1,40,000 1,40,000க்கு பிலோல அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் குளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். இத நோட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 1,27,000 கோல்ட பொறுத்தளவுக்கு. ஃபைன். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட், மார்க்கெட்டுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.